ஃப்ரெஷ்ஷாக ஆயாச்சு. அப்படியே சாப்பிட்டு சுற்றி பார்க்க போவோம் வாங்க. பேட்டரி கார் ஃப்ரீ தான். பேட்டரி காரில் ஏறியாச்சு. ஏன்னா ஃபுட்டு இருக்கிற இடம் கொஞ்சம் தூரம். அதே சொல்லல 94 அடின்னு பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு. அந்த டனலே 94 அடிங்க. ஏன்னா நம்ம பள்ளத்தில் தான் இருக்கோம். அதனால தான் நமக்கு 94 அடி பார்த்தோன்னே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. உங்களுக்கும் ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மகேஷ் அண்ணாவும் சாப்பிட்டு முடிச்சு கிளம்பியாச்சு. ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி பார்க்க கிளம்பியாச்சு. சரியான வெயிலுங்க, செம்ம சூடு, பயங்கரமாக வெயில் அடிக்குதுங்க. டென்ட் சிட்டி நர்மதால. Statue we don't allow to sharp things and tobacco objects. So when you have a sharp things in your pocket, please keep in the bus only. Sure. Okay? Yes? நம்ம கைடு என்ன சொல்கிறாங்கன்னா புகையிலை, பான்பராகு, வேறு ஏதாச்சும் சிகரெட்டு, அப்புறம் கூர்மையான பொருட்கள் ஏதாச்சும் இருந்தால் அங்கே கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே அலௌடு கிடையாதான் கொண்டு போகிறதுக்கு. நல்லா செக் பண்ணி தான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தாராளமாக செக் பண்ணிக்கிறது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருக்கிறவங்களுக்கு தானே பயம், இல்லாதவங்களுக்கு பயமே கிடையாதுல்ல. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வரும்போது கூர்மையான எதையுமே கொண்டு வராதீங்க. ஈவன் நீங்கள் கீ செயினில் வந்து சின்னதாக பிளேடு வச்சுருந்தா கூட அது அலௌடு கிடையாது. ஸோ நீங்கள் வர்ற வண்டியிலேயே வச்சுட்டு தான் போக முடியும். இந்த மாதிரி லைனில் தாங்க நிற்கணும் செக்கப்புக்கு. அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்ட்ரி ஆகி உள்ளே போக முடியும். மேலுக்கு தனி லைன், ஃபீமேலுக்கு தனி லைன். வாட்டர் ஃபவுண்டைன் வச்சுருக்காங்க ரவுண்டாக, சூப்பராக இருக்குங்க வாட்டர் ஃபவுண்டைனு, செம. லைன் தனி, லேடிஸ் லைன் தனி. ஜென்ஸ் லைன் தான் சுற்றி சுற்றி வருது. லேடிஸ் லைன் அந்த பக்கம் இருக்குது. இங்கே லேடிஸுக்கு தனியாக, ஜென்ஸுக்கு தனியாக செக்கப் பண்ணுறாங்க. அப்புறம் தான் என்ட்ரி ஆகி உள்ளே போக முடியும். ஒற்றுமையின் சிலை 182 மீட்டர் ஹைட்டுங்க, உயரம். அங்கே பாருங்கள் ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டின்னு போட்டிருக்கு. ஓகேங்க, சூப்பராக இருக்குங்க. தனித்தனியாக நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நம்ம போய் எடுத்துக்கிறோம். ஷூட்டெல்லாம் முடிச்சாச்சு. சிங்கிளாகவும் எடுத்தாச்சு, அப்புறமா அப்படியே குரூப் ஃபோட்டோவும் எடுத்தாச்சு. அப்படியே பாருங்கள் எஸ்கலேட்டர், நகர்ற எஸ்கலேட்டர். நகரம் படிக்கட்டு தான் பார்த்துருப்பீங்க, இது நகரம் தரைன்னு வச்சுக்கிறீங்களேன். ப்ரோ பாருங்கள் வாட்டர் கேனை கூட அப்படியே வச்சுட்டு வர்றாரு. சரி வாங்க அப்படியே போவோம் இந்த பக்கம். அப்படியே போனோன்னா நம்ம ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி பக்கத்தில் போயிடலாம். சூப்பராக இருக்குங்க வியூவிங். ஓகே வாங்க பக்கத்தில் போய் காட்டுறேன். ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி பக்கத்தில் வந்தாச்சு. எவ்வளோ பெருசாக கம்பீரமாக இருக்கார் சர்தார் வல்லபாய் பட்டேல். நம்ம கேலரிக்குள்ளே போயிட்டுருக்கோங்க. கேலரி, ஷோரூம் கேலரி. அதாவது வல்லபாய் பட்டேலுடைய முக வடிவம் கீழே இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. இங்கே மியூசியம், கேலரி தான். சர்தார் வல்லபாய் பட்டேல் இதே ஸ்டாச்சு தான் அப்படியே பெருசாக வெளியே இருக்குது. இங்கே இரும்பை வச்சே பண்ணியிருக்காங்க. இதாங்க கேலரி, போவோம். இங்கே லிஃப்ட்டில் போகிறதுக்கு லைனில் நிற்கணும். லிஃப்ட்டில் ஏற போயிட்டுருக்கோங்க. திருப்பி லைன் நின்றுச்சு. இங்கே 2 சைடும் லிஃப்ட் இருக்குங்க. நம்ம நிற்கிறது இங்கே, நமக்கு பின்னாடி அங்கிட்டும் இருக்குது. உள்ளே போவாங்க. லிஃப்ட் வந்துருச்சு நமக்கு. லிஃப்ட்லேயும் எதாவது இருக்குது பாருங்கள். பாயிண்ட்லேருந்து எல்லாமே இருக்குது ஃபுல்லாக. 182 மீட்டருங்க. ஹையர் than the earlier tallest. Second, 45 floors. Okay. So we are going. இப்போ நம்ம போகிறது 150 வரங்க. கரெக்டாக அந்த செஸ்ட்டு வர போக முடியும். பாருங்க வந்தாச்சு, அதுக்குள்ளே வந்தாச்சுங்க. ரொம்ப நேரமே ஆகலை, அதுக்குள்ளே வந்தாச்சு. சூப்பராக இருக்குங்க. இங்கேருந்து பாருங்கள், உள்ள பாருங்கள் எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு. நம்மளாலேயே நம்ப முடியல, இவ்வளோ ஹைட்லேயே நம்ம இருக்கோம். செம்மங்க ஹைட்டு, அப்படியே ஃபுல்லாக தெரியுது. வேறு மாதிரி செம்ம ஹீட்டாக இருக்குங்க இந்த இடம். கொஞ்சம்
பார்ப்போம் வெளியே. ரைட் சைடில் இருக்க மகாராஷ்டிரா பார்டர் பாருங்கள். இங்கேருந்து ஃபுல்லாக எல்லாமே தெரியுதுங்க. அவ்வளோ ஹைட்டில் இருக்கோம். நம்ம மொபைலை பத்திரமா பார்த்துக்கிற சொல்கிறாங்க பாருங்கள். டேம் வியூ சூப்பராக தெரியுதுங்க இங்கேருந்து. ரைட் சைடில் மகாராஷ்டிரா, லெஃப்ட் சைடில் மத்திய பிரதேசம். விந்தியாச்சல் மலை மற்றும் சத்குடா மலைகளாங்க. சூப்பராக தெரியுதுங்க வியூ. கரெக்டாக நம்ம நெஞ்சு பகுதியில் நிற்கிறோம் பாருங்கள். சூப்பராக தெரியுது இந்த பக்கம். இன்னும் கொஞ்சம் செல்லை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கிற சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம செல்லை வெளியே பிடிச்சி எடுக்கிறோம். அந்த இதில் இருந்து வெளியே பிடிச்சி எடுக்கிறோம் பாருங்கள். உள்ளே கொண்டு வரேன் செல்லை பத்திரமா தாங்க பார்த்துக்கிற சொல்கிறாங்க. ஏன்னா காற்று அடிக்குது பயங்கரமாக. நம்ம நடந்து வந்த பாதை தெரியுது பாருங்கள், எவ்வளோ சிறுசாக தெரியுதுன்னு சொல்லி. அங்கேருந்து ஃபுல்லாக நம்ம நடந்து வந்திருக்கோம். நடந்து இல்லை, அந்த எஸ்கலேட்டரில் தான். அதுக்கு முன்னாடி அங்கே என்ட்ரி ஆன இடம்லாம் தெரியுது பாருங்கள், எவ்வளோ சிறுசாக தெரியுது. எல்லா நடுக்குமே வந்தாலும் எதுவும் ஆகாத மாதிரி தான் இதை கட்டியிருக்காங்க. மழை சரி, புயல் அடித்தாலும் சரி, நிலநடுக்க வந்தாலும் சரி, எதுவுமே ஆகாது. எல்லாத்துக்குமே கரெக்டாக சேஃப்டி மெஷர்ஸோடு கட்டியிருக்காங்க. ஆளுங்கள்லாம் பாருங்களேன், எறும்பு மாதிரி தெரியுறாங்க. அங்கே இருக்கிற பஸ்ஸு கூட பாருங்கள், அப்படியே பொம்மை மாதிரி தெரியுது. வெளியே நீட்டி காட்டுறேன் பாருங்கள். பாருங்க, எறும்பு மாதிரி தெரியுறாங்க எல்லாரும். பஸ்ஸு கூட பொம்மை மாதிரி தான் தெரியுது. எல்லாம் பெரிய பெரிய இரும்பால் செய்யப்பட்டதுங்க. பாருங்க, பெரிய பெரிய இரும்பு இதுதான். இங்கே பாருங்க, ஃபுல்லாக தெரியுதுங்க. கீழே இருந்து மேலே வர தெரியுது. இப்போ ஒர்க் பண்ணுறவங்க தான் இந்த பக்கம் நடந்து போவாங்களாம். பார்த்துக்கிறோங்க, நமக்கே ஜர்க் ஆகுது எட்டி பார்க்குறதுக்கே. நடந்து போகிறவங்களா நினச்சி பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ தைரியமாக இருக்குது. நம்மளும் நடந்து போகலாம் விட்டா, ஆனால் என்ன பயப்படாமல் போகணும் தைரியமாக. இப்போ நம்ம கரெக்டாக சிலையோட செஸ்ட் பகுதியில் தான் நிற்கிறோம். இப்போ வந்து லெஃப்ட் சைடில் பாருங்கள், அதாவது அவரோட சர்தார் வல்லபாய் முதுகுக்கு பின்னாடி முதுகா ஆமாம் கரெக்டாக அவர் முதுகுலேருந்து வியூ பாயிண்ட் பாருங்கள். இந்த பக்கமும் வியூ பாயிண்ட் இருக்குது, ஆனால் மூடி வச்சுருக்காங்க கண்ணாடி போட்டு, சும்மா பார்க்குற மாதிரி. கீழே இறங்க வேண்டியதான். வாங்க அப்படியே கீழே இறங்குவோம். லிஃப்ட்லேயே போய் வேகமாக லிஃப்ட்டு கீழே. अपने वाला मेंबर है? नहीं, कोई नहीं है ना? नहीं है। नहीं तो नीचे से नीचे पता नहीं चलेगा, क्योंकि नीचे से सभी स्लिप और दूसरी स्लिप में जाना है, उनके पैरों में जाना है, फीट लेवल में, इसीलिए वो क्रॉस में चले गए दूसरे। மேல நம்ம மாலை ஏத்தி பஸ் அவ்வளவுதான் பாக்கி இருக்கா? இல்ல எல்லாம் வந்துட்டாங்க. அவ்வளவுதான். லிஃப்ட்ல வெளியில அவ்வளவு காத்து வருது. கீழே இருந்து மேலே போகிறோம்ல, டக்குன்னு மேலே போகும்போது காது அடைக்குதுங்க கொஞ்சம். ஏன்னா டக்குன்னு ஓவர் ஹைட்டில் போகிறோம்ல, அதனால கொஞ்சம் காது அடைக்குது நிறைய பேருக்கு. அந்த லிஃப்ட்டு ஏறினது வந்து மேலே போகிறதுக்குங்க, செஸ்ட் லெவல் போகிறதுக்கு. இந்த லிஃப்ட்டு எதுக்குன்னா, அவரோட பாதம் இருக்குல்ல, அந்த ஹைட்டுக்கு போகிறதுக்கு இன்னொரு லிஃப்ட் இருக்குது. இப்போ மேலே போகிறது வந்து அஞ்சு மாடி கட்டின அளவுக்காங்க. இப்போ ஏறி வந்தது வந்து அவரோட பாதம் இருக்குல்ல, அங்கே போகிறதுக்கு. நண்பர்களே, எல்லோரும் ரெடியா பார்க்குறதுக்கு? பாருங்கள் அப்படியே எவ்வளோ ஹைட்டுன்னு. இருந்து அவ்வளோ ஹைட்டில் இருக்குது. அவ்வளோ ஹைட்டில் இருக்கிறவருக்கு அவருடைய செஸ்ட் லெவல் வர போயிட்டு வந்திருக்கோம். செம்மங்க. ஆனால் அவ்வளோ ஸ்பீடாக போகுதுங்க, அவ்வளோ ஸ்பீடாக போகுது லிஃப்ட்டு. இப்போ நம்ம கால அளவுக்கு வந்தோம்ல, இதுவே 5 ஃப்ளோராங்க, 5 மாடி கட்டணமா. பார்த்துக்கிறேங்க. இப்போ எல்லாருமே எஸ்கலேட்டரில் போகிறாங்க. நம்ம ஆளுங்க தான் எதுக்கு தேவையில்லாமல் இவ்வளோ கூட்டம். அதான் படியே ஸ்டேர்ஸே ஃப்ரீயாக தாங்க இருக்குது. நம்ம ஸ்டேர்ஸ்லேயே நடந்து வந்துடலாம். இந்தியாவின் ஒற்றுமை சிலை, இந்தியாவை இணைத்த பெருமை இவரை தாங்க சேரும். இவர் இல்லைன்னா இந்தியா வந்து இப்படி இணைஞ்சு இருந்திருக்காது. பல பகுதியெல்லாம் இணைச்சார், இந்தியாவின் பல பகுதியெல்லாம். இப்போ பார்த்தீங்களா, நம்ம எங்கே நிற்கிறோங்க? அவரோட பாதத்தில் நிற்கிறோங்க. அவ்வளோ பெருசாக
பாதத்தில் இடமே பட்ட மாட்டேங்குது, கேமராவுக்கே பத்த மாட்டேங்குது பாதத்துக்கு. இவ்வளோ பெரிய ஸ்டாச்சு, உலகத்திலேயே மிகப்பெரிய சிலை, 182 மீட்டர் உயரம். வாங்க அப்படியே சுற்றி பார்ப்பாங்க சிலையே, நல்ல சிலை கீழேயே சுற்றுவோம். சூப்பராக இருக்குங்க இந்த பக்கம் வியூ. எவ்வளோ உயரம், சரியான ஹைட்டுங்க. ஆனால் இந்த பக்கம் பாருங்க, கேமராவிலே விட மாட்டேங்குதுங்க, அவ்வளோ ஹைட்டு இருக்குது, அவ்வளோ ஹைட்டாக இருக்குது. வெளியில் இருக்கிறது எல்லாமே வெண்கலம். இப்போ பார்த்தீங்கல்ல, அவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு நமக்கு இடுப்பு வர தானே கவர் ஆச்சு. இப்போ பாருங்கள், அவருடைய முகம் வரைக்கும் ஃபுல்லாகவே கவர் ஆகுது எல்லாமே. சமங்கன்னா நம்ம இந்தியாவில் இப்படி ஒரு பெரிய விஷயம் இருக்கிறது மிகப்பெரிய விஷயங்க, இந்தியாவின் பெருமை. அவர் டாப் கிரிமினல் லாயராங்க, லண்டன் லிட்டன் லாயர். இவர் பாருங்க, இவர் இங்கேயே போட்டிருப்பாங்க, டாப் கிரிமினல் லாயர். த லண்டன் லிட்டன் பேரிஸ்டர் வாஸ் எ ஸ்மார்ட் யங் மேன் dressed in well cut clothes with a felt hat worn slightly at an angle. பாருங்க, ஒரு லாயராக லண்டன்லேருந்து ரிட்டர்ன் ஆகி வந்திருக்காரு. அவருடைய கையெழுத்து பாருங்க, குஜராத்தில் இருக்கிற கையெழுத்து. அவருடைய ஹிஸ்ட்ரி பின்னாடி ஓடுது. At 35 to study for the bar at the Middle Temple, where he worked relentlessly and passed with flying colours. Returning to Indian shores in 1913, Manabhai Patel soon became Ahmedabad's leading criminal lawyer, gaining a reputation for his brilliant arguments in court. On the advice of friends, he took up a new responsibility alongside his flourishing legal practice. He was elected to improve the sanitation, electricity, water supply and town planning in மேக் பண்ணும்போது எடுத்த ஃபோட்டோ. இவ்வளோ கம்பிகள்லாம் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே எல்லாமே இருக்குது, ஏர் கலப்பா, சைக்கிள் செயின், ட்ரைவிங் பண்ணுறது எல்லாமே இருக்குது. இரும்புலையே சர்தார் வல்லபாய் படேல் சிலை செஞ்சுருக்காங்கல்ல, அதெல்லாம் இதுக்கு. நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியோட ஃபீட்பேக். During the venue's inauguration on Rashtriya Ekta Divas, அப்போதே பார்த்தோம்ல, இந்திய ஒற்றுமை தினம் பாருங்கள் போட்டிருக்காங்க. எந்தெந்த ஸ்டாச்சு எந்தெந்த ஹைட்டுன்னு சொல்லி இந்த வேர்ல்டோட கம்பேர் பண்ணி கரெக்டாக போட்டிருக்காங்க. லிஃப்ட்லேயும் போட்டிருந்தாங்கல்ல, இங்கேயும் போட்டிருக்காங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி. ஓகே, இதுதான் ஃபோட்டோ பாயிண்ட்டு பாருங்கள், ஹயாமாட்டி ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி. இப்போ பாருங்கள், இந்தியாவின் ஒற்றுமை சிலை சர்தார் வல்லபாய் படேல் இவங்களோட முழு உருவத்தையும். நூற்றி 82 மீட்டர் உயரம் வாய்ந்த சிலை. ஓகே, நமக்கு இவ்வளோ இன்ஃபர்மேஷன் சொன்னாங்கல்ல, நம்மளோட கைடு கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோம் வாங்க. ஓகேங்க, இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். இந்த ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டியோட லைட்னிங் ஷோ இருக்குது, அந்த லைட்னிங் ஷோ இன்னொரு எபிசோடாக வரும்.